சின்ன மருமகள் எப்படியாமோ சேது அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க. உடனே வந்து மாமா நான் என்ன சொன்னேன்றாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ள தேவையில்லாத வார்த்தைகளை நீ அந்த தமிழ் செல்வியை சொல்லிட்டு மாமா அவள் பண்ண தப்புக்கு அப்படிதான் பேசணும். நீ வேற ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் மாப்பிள்ள. ஆனால் அந்த பொண்ணோட இதவி நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. என்னாச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. நானும் அப்படி சொன்னேன். உண்மையிலே நீ தான் சொன்ன. உண்மையிலே நீ சொன்னது எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சியான்றாங்க. அந்த பொண்ணை எப்படியே நீ அப்படி சொல்லலாம். கொஞ்சமாச்சு நீ பொறுமையா இருந்திருக்கணும். அவசரப்படாத படாதன்னு சொன்னேன். ஆனால் கேட்கல. அவசரப்பட்டு அந்த பொண்ணு தகாத வார்த்தையிலெல்லாம் பேசி அந்த பொண்ணு மனசை நீ ரொம்ப காயப்படுத்திட்ட. நீ என்னைக்காச்சும் அந்த பொண்ணு தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிச்சேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு நான் மன்னிக்காது மாமா. அவ தப்பு பண்ணிட்டான்றாங்க. சரி தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா என்ன பண்ண சொல்லு. கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப மனசு ஒழிஞ்சு போயிடுச்சியா. அதை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. நீ சொன்ன வார்த்தைய என்னாலே தாங்கிக்க முடியல. அப்புறம் அந்த பொண்ணு எப்படியே தாங்கிக்கும். எல்லாத்தையும் நீயே நினைச்சு பாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. நீ பேசாத வார்த்தைகளை பேசுறியா. உண்மையிலே எங்களால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப என்ன இருந்திருந்தாலையும் இப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்க கூடாது. நான் இப்படி முட்டாள் மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. நான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். அது இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கன்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பா. அவ என்ன தப்பு பண்ணாலையும் நான் எப்படி சொல்லியிருக்கலாம். ஏதோ போதில நான் அப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு சேதுவே தான் பேசின விஷயங்களை நினைச்சு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க. இனி சேது என்ன பண்ண போறாங்க. அதாவது பண்ண தப்புக்காக தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறாங்களா. தமிழ் செல்வி அவங்க மன்னிச்சா ஏத்துக்க போறாங்களா, இல்ல தமிழ் செல்வி சேதுவை வந்து பயங்கரமா அசிங்கப்படுத்தி அனுப்ப போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.